அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இயக்குனர் கௌதமனின் மகன் தமிழழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன, விவரங்கள்? சென்னை அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம், இவர் அதே பகுதியில மளிகை கடை நடத்தி வருகிறார். அவருடைய மனைவி சங்கீதா உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கிறார். நேற்று இரவு சண்முகம் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அண்ணா நகர் 2வது பிரதான சாலையில மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். பின்னர் சண்முகம் அவருடைய குடும்பத்துல சாப்பிட்டு விட்டு அவருடைய குடும்பத்துடன் சொந்த ஆட்டோவில் புறப்படுவதற்கு அங்கிருந்து ஆட்டோவில் புறப்படுவதற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது ஒரு 2 இளைஞர்கள் அந்த பகுதியில அந்த வழியாக வந்தவர்கள் சண்முகம் அந்த ஆட்டோ மீது மோதியதாக தெரிகிறது. உடனடியாக சண்முகம் கீழே இறங்கி அந்த ஆட்டோ மீது மோதிய அந்த 2 இளைஞர்களையும் அவரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். உடனடியாக இந்த இருவருமே சண்முகத்திடம் வாக்குவாதம் செய்து அவரையும் தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார்கள். அருகில் இருப்பவர்களும் தடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்காரர் அவர் தடுத்த பொழுது அவரை தாக்கியிருக்கிறார். மதுபோதையில் இருந்து அந்த இளைஞர்கள் தாக்கியிருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் விசாரணை நடத்தியதில் ஒரு திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழழகன் என்ற ஒரு இளைஞரும் இவர் சினிமா இயக்குனரான கௌதமனுடைய மகன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் தனியார் கல்லூரியில பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் ஏற்கனவே 2 திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறார். தனுஷ் நடித்த இட்லி கடை படத்திலும், அதே போன்று விஜய் சேதுபதியுடைய மாமனிதன் படத்திலும் நடத்தியிருக்கிறார். இவரும் மற்றும் இவருடைய உடல் இருந்த மற்றவர்களுடைய நண்பர் சரத் என்ற இந்த 2 நபர்களும் தான் தாக்கியிருக்கிறார். உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மதுபோதையில் இருந்ததாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு கைது செய்த போலீசார் இது போன்ற மதுபோதையில் தாக்கியதாக ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்களை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.